நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். வாசிக்கலாம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அப்போ ஆண்டவர் இங்க பாத்தீங்கன்னா இதை ஓமையா பேசுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போவும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். புது திராட்சரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்போது இரண்டும் பத்திரமா இருக்கும்னு சொல்றாரு. ஆண்டவர் இதை ஓமையா பேசுறாரு இல்லையா? இத 16-17 வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். இதை ரெண்டுத்தையும் தனித்தனியா நம்ம பிரிச்சு ஆண்டவர் எதை சொல்றாரு, எதற்காக சொல்றாரு அப்படின்றத இந்த ஓமைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கோடி துண்டுன்றது புதிய வஸ்திரத்தை குறிக்கிறது, அல்லது கசங்காத ஒரு மென்மையான வஸ்திரத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ அந்த கோடி துண்டுனா என்ன, பழைய வஸ்திரம்னு சொல்லி ஆண்டவர் எதை சொல்றாரு அப்படின்றத முதல்ல நம்ம அந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். பழைய வஸ்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி. கோடி துண்டுனா புதிய வஸ்திரம், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. அதுக்கான சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நியாய பிரமாணத்தினால வருகிற சுயநீதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அழுக்கான கந்தை சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆமீன். ஆமீன். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதாம். அப்போ அழுக்கான கந்தையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? பழைய வஸ்திரம் இல்லையா? அப்போ ஏசாயா காலத்துல எல்லாம் என்ன அவங்களுக்கு நீதியா இருந்துச்சுன்னா நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. நியாய பிரமாணத்துல வருகிற சுயநீதி எப்படின்னா அந்த கிரியையை செய்கிறவன் அதனாலே பாக்கியவான்னு சொல்லுவான். அப்போ அவனோட கிரியை எப்படி இருக்கோ அது மாதிரி அவனோட நீதி இருக்க, என்னால் உண்டாயிருக்கிறது அப்படின்ற மாதிரி கிரியை. இதே புதிய வஸ்திரம் விசுவாசத்தினால் வருகிற தேவநீதி எப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி வரும். ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர்னு சொல்லி எழுது. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் தான் நம்ம மீட்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். இது எங்களால் உண்டான கிரியை அல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்ப ஏசாயா என்ன சொல்றாரு? எங்களோட நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. அப்ப கோடி துண்டுனா என்ன அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். ஆமென். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதியை செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்ததுன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்தது. அவருடைய மனைவி, அவருடைய மனைவி யாரு? சபை. தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கல்யாண வஸ்திரம்னு சொல்லி ஒரு ஓமையில சொல்லப்பட்டிருக்கு. இங்க மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் சொல்லி எழுதியிருக்கு.
இவைகள் என்னன்னு அந்த கேள்வி கேட்டு பார்க்கும்போது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. அப்போ நியாயப்பிரமாணத்தினால வர நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தினால வருகிறது சுய நீதி. இந்த கிரியை நான் செய்யறதுனால நான் நீதிமான் ஆகிறேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால உண்டாகிறது தேவ நீதி. அவருடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இது கிரியையினால் உண்டானது அல்ல. அப்போ பழைய நியாயப்பிரமாண நீதி அப்படின்னா அது கிரியையினால் உண்டாயிருக்கு. அந்த கிரியை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பரிசுத்தவான்கள் சொல்லி எழுதி. ஆனா கிரியை இல்லாம நம்ம பாவிகளை நீதிமானாக்குகிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது தேவனால் உண்டாயிருக்கிற நீதி தேவ நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. பழைய வஸ்திரம்ன்றது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதி. கோடி துண்டுன்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகும் தேவ நீதி அப்படின்றதுக்கான சில நிறைய வசனங்களை நம்ம இப்ப ஆராய்ந்து பார்க்க போறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஆமென். இங்க பவுல் சொல்றதை கேட்டு பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் என்ன வருது? சுயநீதி உண்டாகுதுன்றதை பார்க்கிறோம். அது கிரியையினால் உண்டானது. அதை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவங்க காணப்படும்படியா இருக்கு. அப்போ இங்க 2 நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி, அது கிரியையினால் உண்டானது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது. விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டான நீதி, அது கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப இங்க 2 நீதியை பாக்குறோம் இல்லையா? ஒண்ணு கோடி துண்டு, இன்னொன்னு பழைய வஸ்திரம் சொல்லி அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இதை 2த்தையும் ஒண்ணு இணைக்க முடியாது. ஒண்ணு கிரியையினால உண்டாயிருக்கணும், இல்ல அது கிரியை அல்லாமல் கிருபையினால் உண்டாயிருக்கணும். இது 2மே இணைக்க முடியாது அப்படின்றதுக்கான வஸ்திரம் தான். அதுதான் ஓமைய ஆண்டவர் சொல்றாரு. சுயநீதியும் தேவனால் உண்டாகிற தேவ நீதியும் வெவ்வேறாய் இருக்கிறது. சுயநீதின்றது பழைய வஸ்திரம், கிழிந்து போன அழுக்கான வஸ்திரம். கோடி துண்டுன்றது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிற தேவ நீதி. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். இப்ப நியாயப்பிரமாணத்தை நிலைநாட்டணும்னா இந்த நியாயப்பிரமாணத்தின அந்த கிரியை செய்யறதுனால அவன் நீதிமான் ஆகிறான். அதனால அவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய சுயநீதியை பாராட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஒருத்தன் என்ன சொல்றான்? நான் இதை செய்யறேன், நான் 3 வேளை உபவாசம் இருக்கிறேன், நான் 3 வேளை ஜெபம் பண்றேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், நான் அங்க வருது. அதனால அது சுயநீதி. இதே இன்னொருத்தன் வானத்தை அண்ணாந்து பாக்குறதுக்கு கூட தைரியம் இல்லாம பூமியை பார்த்து, அவரோட பாதப்படி தான் பூமின்னு சொல்லி இருக்குல்ல, அதை பார்த்து ஆண்டவரே நான் மகா பாவியும் அக்கிரமக்காரனா இருக்கிறேன், இந்த ஆலயத்துக்குள்ள நுழையறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ தேவனாலதான் நம்ம பரிசுத்தம் ஆக முடியுமே தவிர நம்ம சுயக்கிரியையினால நம்மளால பரிசுத்தம் ஆக முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம் சொல்லி எழுதிருக்கு. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது கர்த்தர்னு சொல்லி எழுதிருக்கு. அவரால் தான் நம்ம பரிசுத்தமானோம். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குச்சு. அப்போ கிரியையினால பரிசுத்தம் உண்டாகும்னா இயேசு கிறிஸ்து மரித்ததே வீணா இருக்குமே. அப்போ நம்மளோட கிரியையினால நம்ம நீதிமான ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. நியாயப்பிரமாண கிரியையில ஒன்றை தவற விட்டாலும் எல்லா விட்டத்திலும் தவற விட்டவனா இருக்கிறாங்க. அப்போ ஒன்று தவற விட்டவன சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்படி நியாயப்பிரமாண ஸ்தாபத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு விடுதலையாக்கினார்.
மரத்தில் தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக கிறிஸ்துவும் சிலுவையின் பாடுகளால நம்மள நியாயப்பிரமாண அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டார். வாசிக்கலாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். ஆமென். நியாயப்பிரமாணத்தினாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான். இது எப்படி இருக்கு? கிரியையினால் உண்டாயிருக்கிறது இல்லையா? நான் இதை செஞ்சா இதை நீ பிழைக்க முடியும். அப்போ அந்த கிரியை இருக்குது. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ நீதி எப்படி இருக்குன்னு பாருங்க. அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருக்குது இல்லையா? அப்போ அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக உண்டாகிற தேவ நீதி என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏன்னா நியாய பிரமாணத்தினால யாராலும் நீதிமான் ஆக முடியல. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. வேதம் என்ன சொல்லுகிறது? அபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? அப்போ கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி, கிருபை எனப்படாமல் கடன் எனப்படும். அப்போ ஒரு நான் வேலையை செய்யறேன், அதுக்கான கூலியை பெறுகிறேன் இல்லையா? ஆனா கிருபைனா நான் எந்த வேலையும் செய்யல, ஆனாலும் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கு. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் சொல்லி எழுதியிருக்கு. அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் ஆகப்படுகிறோம் என்று மனுஷனுடைய பாவத்தை எண்ணாது இருக்கிறவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்தபடி கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி. அதனால்தான் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறாங்களோ, யாருடைய பாவங்களை மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இது கிரியையினால் உண்டானதல்ல, இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா நமக்கு உண்டாச்சு. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் பாடுகள்ல எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தான் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக தான். அது எத்தனை பேர் அவரை கர்த்தர் என்றும் அவர் மரித்தது உயிரோடு என்று எழுந்தார் என்றும் அவர் நம் மீது அன்பு கொண்டு இந்த சிலுவையின் பாடுகளை சகித்தார் என்பதை விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேர்களும் அந்த தேவ பலன் கிரியை செய்கிறது என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுகிறது. ஆமென். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதும் அவர் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து சிலுவையின் பாடுகளை சகித்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதையும் திரும்ப நமக்காக ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லி அவருக்காக காத்து கொண்டிருக்கிற விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அது தேவ நீதியாக எண்ணப்படுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. அதுதான் கோடி துண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே கிடையாது. அது யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் யாரா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ரட்சிப்பு கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவினால் உண்டானதுதான் இந்த தேவநீதி. இது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதின்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம்.
நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். ஆமென். ஆமென். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை வைத்து பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். அந்த கிருபை பிரசனமாயின்னு சொல்லி வசனங்கள் எழுதி. எப்படி பிரசனமாச்சு? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் கிருபையே. அப்படிப்பட்ட அந்த தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த கர்த்தர் நமக்காக தரித்திரனார். ஏன்? நம்ம ஐஸ்வர்யன் ஆவதுக்காக, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. மரணமே இல்லாத தேவன், ஒருவரும் காணப்படக்கூடாத தேவன், ஒருவரும் கண்டு உயிரோடு இருக்கக்கூடாத தேவன், அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்பதான் இவங்களால பார்க்க முடியுது. தேவ தூதர்களால் காணப்பட்டார். அதுக்கு முன்னாடி யாரும் அவரை பார்க்கல. எதுக்காக? நம்ம ரட்சிக்க பண்ணோம் அப்படின்றதுக்காக. அவருடைய பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டதுனால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரை விசுவாசிக்கிறது மூலம் தான் நம்ம பரிசுத்தமாகும், நீதிமானாகிறோமே தவிர நம்மளோட சுய கிரியினால கிடையாது. அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்து போனீர்கள். அப்ப இன்னைக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதை இடித்து போட்டாரோ அதை திரும்பவும் எடுப்பித்து கட்டணுன்றதுக்காக தான் நியாயப்பிரமாண போதகரா இருக்கதான் இன்னைக்கு அநேகர் ஆசைப்படுறாங்க. அப்போ நியாயப்பிரமாணம் அவமா? அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தானே மோசே கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி தான் வசனம் எழுதி. வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், அதை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். கற்பனைகளும் பரிசுத்தமாயும் நீதியுமாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. எல்லாமே பரிசுத்தம் தான். ஆண்டவர் கொடுத்தது எல்லாமே அனைத்தும் பரிசுத்தம் தான். ஆனா அவங்க அதை விசுவாசத்தினாலே தேடாம தங்களுடைய கிரியையினால தேடினதுனாலதான் விழுந்து போனாங்க. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு சொல்லி வசனம் எழுதி இருக்குது. வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆமீன். ஆமீன். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கான நிழலாய் இருக்கிறது, அடையாளமா இருக்கிறது. நம்ம நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்தோமானா இயேசு கிறிஸ்துவோட வருகையையும் அவருடைய கிருபையையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். இது எல்லாமே நியாயப்பிரமாணம் எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கான நிழல். அது வரக்கூறுகிற நன்மைக்கு நிழலாயிராம இயேசு கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுதான். ஆனா அதை இவங்க கிரியினால தேடுறதுனால, சுயநீதியை தேடுறதுனால, தேவநீதியை தேடாம சுயநீதியை தேடினதுனால அவங்க விழுந்து போனாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். ஆமென். ஜீசஸ் சொல்றத பாருங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றாந்தாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் உள்ள கற்பித்திருக்கிற விசேஷித்தமான நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டீங்க. அப்ப நியாயப்பிரமாணத்துல கற்பித்திருக்கிறது என்ன இருக்குது? நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டீர்கள் சொல்லி எழுதிருக்கு. ஆனால் தான் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணத்துல இருக்கிற சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு இப்படின்றத, அந்த பாரம்பரிய உபதேசத்தை பிடித்து கொண்டு அதுல இருக்கிற நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் இரக்கத்தையும் என்ன பண்றாங்க? விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனுக்காக நீதியை தேடாம தங்கள் சுய நீதியை தேடினதுனால விழுந்து போனாங்க. தேவனால் உண்டாகும் நீதியை தேடாம, தேவனுக்காக அது ஊழியம் செய்யாம, தங்களோட சுய நீதியை நிறுத்தும்படியாக
என்ன பண்ணாங்க? அதை தேடினதுனால தான் விழுந்து போனாங்க. அதனாலதான் இன்னைக்கு அநேக பேர் தன்னை பாஸ்டர் என்றும் போதகர் என்றும் சுயநீதியை தேடிக்கொண்டவர்களா இருக்கிறாங்க. தான் செய்கிறது என்னதென்றும் தான் பேசுகிறது என்னதென்றும் அறியாம நியாயப்பிரமாண போதகரா இருக்கவே இவங்க விரும்புறாங்க. ஏன்னா நியாயப்பிரமாண போதகரா இருந்தாங்கன்னா அவங்க சுகபோகமா வாழலாம். தசம பாகம், காணிக்க, ஆலயம், இதனால அவங்களுக்கு எந்த ஈடலும் கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எனக்கு எதெல்லாம் லாபமா இருந்ததோ அதெல்லாம் என்ன எதுக்காக? கிறிஸ்துவுக்காக குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணினேன், அதை விட்டேன்னு சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாண போதகரா இருந்தாருன்னா அவர் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா கிறிஸ்துவை பற்றும் கிறிஸ்துவோட நீதியை, பரிசுத்தத்தை பிரசங்கம் பண்ணணும், அது தேவனால் உண்டாக்குற நீதியின்படி வாழணும்னு நினைச்சதுனாலதான் அவர் உபத்திரப்பட்டார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 30 32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். ஆமீன். ஆமீன். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார். நம்ம நீதியை தேடல இல்லையா? நம்மளுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. ஒரு காலத்துல விக்கிராராதனை பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் யாருன்னு தெரியாது. நம்மளுக்கு துன்மார்க்கமா இருந்தோம், வேசிகளின் பிள்ளைகளா இருந்தோம், பிசாசோட பிள்ளைகளா இருந்தோம் சொல்லி எழுதி. இப்போ ஆவிக்குரிய வேசித்தனம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? கல்லு கூடமும் மரம் கூடமும் விக்கிராராதனை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம நீதியை தேடல. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது எப்படி உண்டாச்சு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி சொல்லி எழுதியிருக்கு. ஆனா நியாய பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாய பிரமாணத்தை அடையவில்லை. ஏன்? நியாய பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு பார்த்தோமே, ஏன் அவங்க அதை அடையல? நியாய பிரமாணத்தில் உள்ள நீதிகளையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? அதுல இருக்கிற சம்பிரதாயம் சாங்கியமும் அவங்களுக்கு எதெல்லாம் தோதா இருக்கோ அதை பிடித்து கொண்டு நீதியை விட்டுட்டாங்க. என்னத்தால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடினால், தங்கள் சுயநீதியை நிலை நிறுத்தும்படி அதை தேடினபடினால், தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அதை தேடாமல் தங்கள் சுயம் மனிதனுக்கு மாம்சத்துக்கு கிரியை உண்டாகும்படியாக தங்களை முன்னாக நிலை நிறுத்தும்படியாக அதை தேடினபடினால் இடருக்கான கல்லில் இடறினார்கள்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம போனாங்க. நமக்கோ அது விலையேற பெற்ற கல்லு, அவர்களுக்கோ அது இடருக்கான கல்லுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வசனத்தை நம்ம அவமாக்குறோமான்னு கேட்டா இல்ல, அதை விசுவாசத்தினால் நிலை நிறுத்துகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாய பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாய பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறோமே. ஆமென். ஆமென். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும். யார் விருத்த சேதனம் உள்ளவங்க? இஸ்ரவேல் ஜனங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரு? புறஜாதியாக நம்ம. அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவர். அது யூதரா இருந்தாலும் சரி, கிரேக்கரா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அது தேவ நீதியாக உண்டாயிருக்கு. அப்படியானால் விசுவாசத்தினாலே நம்ம நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா? ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அவமாக்குறோமா? அந்த கட்டளைகளை மீறுறோமான்னு கேட்டா இல்ல. நியாயப்பிரமாணத்திலே அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். எப்படி அப்ப விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம்? அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது,
ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறோமா அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பார்த்தோம். அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றோம், நம்ம நிலைநிறுத்துகிறோம். எப்படி? ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுக்கிறாரு, இதை செய்கிறவன் இதனாலே பிழைப்பான்னு சொல்லி. அப்ப விசுவாசத்தினால அந்த 10 கட்டளைகளை நம்ம மீறுறோமா? கிடையாது. விசுவாசத்தினால அதை நிறைவேற்றுறோம். விசுவாசம் எதனால உண்டாயிருக்கிறது? விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விசுவாசத்தினால நமக்கு என்ன பிறக்கிறது? அன்பு பிறக்கிறது. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றலா இருக்குது. எப்படின்னு பாருங்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் பராதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறானா? எப்படி அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாது இருப்பாயாக என்கின்ற இந்த கற்பனை மட்டும் கிடையாது. வேற எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையின் தொகையில இது எல்லாமே அடங்கிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சகோதரனை நேசிக்கிறேன்னு வைங்களேன், அந்த சகோதரனை கொலை பண்ணுவானா, இல்ல அவன்கிட்ட இருக்கிற பொருள் நான் திருடுவானா, அவனுக்கு விரோதமா நான் பொய் சாட்சி சொல்வானா, இல்ல அவனோட பொருளை நான் இச்சிப்பனா, இப்படி நான் ஒருத்தனை நேசிக்கிறேன்ற போதே அவனுக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன், பொல்லாங்கு செய்ய மாட்டேன். அப்ப நியாயப்பிரமாணம் செய்யாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கு எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொல்லாதவர்களுக்குன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப அன்பு என்ன பண்ணும்? நான் இன்னொருத்தனுக்கு விரோதமா பாவம் செய்யாதபடி, நியாயப்பிரமாணத்தை மீறாதபடி அது என்னை காக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா தொகையும் அடங்கும். நல்லா பாருங்க, ஆண்டவர் 2 கட்டளைகள்ல இந்த 10 கட்டளைகளும் அடங்குன்றாரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவரிடத்துல நான் அன்பு கூறுவேன். ஏசப்பா என்னுடைய பாவங்களை எனக்காக சுமந்து என்னுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் முகத்துல எச்ச துப்புனது எதுக்காக? அவர் சகித்திருந்தார்னா எனக்காக தான். அவருக்கு முன்பு இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம இருந்தாராம். அவருக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சு முன்னாடி அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகன்னு சொல்லி எழுது. அப்போ நமக்காக தான் அதை சகித்தார். அவர் கண்ணை மூடி கொட்டி ஞான திருஷ்டில இதை யாருன்னு கேட்கும் போது அவர் அமைதியா இருந்தது காரணம், உங்களையும் என்னையும் தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அமைதியா இருந்தார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய நம்மளுக்கு மீட்பு கிடைக்காது. அதனால அந்த பாடுகளை அவர் சகித்தார். அப்போ நான் அவருக்கு பதிலுக்கு நான் எப்படி அன்பு கூற முடியும்? அன்புனா என்னது? ஆண்டவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. இதை பண்ணாத, இதை தொடாத, இதை சாப்பிடாத, ருசியாத, நாள் பாரு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. சிறவேளை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரிடத்தில் நீ முழு உள்ளத்தோட நம்ம அன்பு கூறணும், முழு மனதோடு அவர் அன்பு கூறணும். அன்பு கூறுறதுன்றது அவர் சொன்ன கற்பனைகளை நம்ம கடைபிடிக்கணும், அவர் சொன்ன கட்டளைகளை கடைபிடிக்கணும். அப்போ நான் பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லி எழுதியிருக்கு. நான் பொய் சொல்லும் போது, பொய் சொல்லணும்னு நான் தோணும் போது அந்த எங்க எழுதியிருக்குன்னா, ஆவியின் விசுவாசத்தின் பலகை எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம இருதயத்துல எழுதப்பட்டிருக்கு. அது கற்பலகினால் உண்டானதல்ல, இருதய பலகைகளால் உண்டாயிருக்கு. அப்ப இருதயத்தை கிழித்து அதுல ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அந்த வசனங்கள். அப்ப நம்ம இருதயங்கள், ஆவியின் வசனங்கள் நம்ம இருதயங்கள் இருக்குது. அப்ப நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானது செய்வேன். இது நான் பொய் சொன்னா ஆண்டவரை நான் துக்கப்படுத்துறேன், ஆண்டவரை நான் அன்பு கூறல, நான் அவருக்கு பொய் சொல்றவனா இருக்கிறேன், சத்தியம் எனக்குள் இல்லைன்னு சொல்லி எழுதி. அப்ப நான் இயேசு கிறிஸ்து இடத்துல அன்பு கூறுகிறேன்னா அவர் என்ன சொன்னாரோ, எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அது போல அவருக்கு பிரியம் உண்டாக நான் வாழ்கிறது தான் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கிறதே அன்புன்னு சொல்லி எழுதி. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு என்ன பண்றதா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கு. அப்போ நம்ம விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை அவமாக்குறமா கேட்டீங்கன்னா இல்ல, விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம். ஏன்னா நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதுன்னு சொல்லி வசனம் எழுதி வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையில என்ன நிறைவேறுதான்? நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறதுன்னு சொல்லி எழுதி.
அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை அவமாக்கல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ நியாயப்பிரமாணம் முதல்ல அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இது எதற்கான அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கான அடையாளம். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அதனால நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்கணுமா கேட்டா, நியாயப்பிரமாணத்தை கிரியையிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறாரு, அந்த சாபத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்குதே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான். அப்போ நம்ம திரும்பவும் அந்த சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு இதெல்லாம் நம்ம கடைபிடிப்போம். ஆலயம், பாஸ்டர், தசமம் பாகம், காணிக்க இதெல்லாம் நான் கடைபிடிப்பேன்னா, நான் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்துவோட கிருபை நின்று விழுந்து போனவன், தங்களுடைய சுயநீதியை தேடுகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுது. அப்போ இங்க பழைய வஸ்திரம்னு சொல்லி எழுதியிருக்கிறது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி. கோடி துண்டுன்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்ட தேவநீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவநீதியும் சுயநீதியும் ஒன்னோட ஒன்ன இணைக்க முடியாது, ரெண்டும் வெவ்வேறையா இருக்குது. ஒண்ணு, நான் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற தேவனை விசுவாசிக்கும் போது உண்டாகிற தேவநீதி வேற. இதை செய்கிறவன் இதனால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் கிரியை தேடுகிற சுயநீதியை தேடுகிற யாவரும் கிறிஸ்துவின் கிருபையில் என்று விழுந்து போனீர்கள் சொல்லி எழுதியிருக்கு. சரி, இப்போ அதே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கான ஆவிக்குரிய உவமைகளுக்கான அர்த்தங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் என்னமாகுமா? கிழிந்து போவும், ரசமும் சிந்தி போவும், துருத்திகளும் கெட்டு போவும். புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்போது என்ன இருக்குமா? இரண்டும் பத்திரமா இருக்கும். இங்க புது திராட்சை ரசம்னா என்ன, பழந்துருத்தினா என்ன அப்படின்றத வசனத்துல நம்ம கேட்டு பார்க்கணும். திராட்சை ரசம்னா உபதேசம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புது திராட்சை ரசம்ன்றது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். பழைய திராட்சை ரசம்ன்றது பாரம்பரிய உபதேசம், பரிசேயர் சரிசேயர்களால உண்டான பாரம்பரியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், பாரம்பரிய உபதேசம். சரி, இதுக்கான வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். புது திராட்சை ரசம்ன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்றதுக்கான சில வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 போதகம் வரும். அவரு வேத பாரகரை போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. சரி, ஆச்சரியப்பட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பார்க்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அவங்க ஒருவர் என்ன சொல்றாங்க? அவங்க ஆச்சரியப்பட்டு, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டதுன்றாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்தது அவங்க என்ன சொல்றாங்க? புதிய உபதேசம். ஆனா இவங்க என்ன உபதேசித்திருந்தாங்க? பாரம்பரிய உபதேசத்தை தான் உபதேசித்திருந்தாங்க. அதற்கான வசனங்களை நம்ம பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை பத்தி என்ன சொல்றாங்க? புதிய உபதேசம். இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவரோட உபதேசத்தை பத்தி சொல்றாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் புதிய உபதேசமா இருக்கிறது இல்லையா? அது புதிய திராட்சரசம். சரி, பழைய திராட்சரசம் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய உபதேசம், பரிசேயர் சதிசேயரால உண்டான பாரம்பரிய உபதேசம். அது இன்றும் இன்னைக்கும் இருக்கு. வாசிக்கலாம்.
மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? அப்போ அந்த தேவனுடைய கற்பனைன்றது நியாயப்பிரமாணம். அது இவங்க என்ன பண்ண, அது ஆவிக்குரியதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா அது அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற நியாயத்தையும் நீதியையும் விசுவாசத்தையும் விட்டுட்டு பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிறாங்க. சம்பிரதாயம், சடங்கு, சாங்கியம் இதை பிடிச்சிக்கிட்டு அது எதற்காக சொல்லப்பட்டதோ அந்த நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை, அதாவது நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றாங்க, ஏன் மீறி நடக்கிறீங்க? நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கு? உன் தகப்பனையாவது உன் தாயையாவது கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் என்ன பண்ணுமா, கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. இதுதான் நியாயப்பிரமாணம். சரி, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த கட்டளையின் நீதியை விட்டுட்டு நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ, எதுனா உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதுனா உதவி இருக்கா, அதை நான் காணிக்காக நான் பண்றேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும், அதாவது நீ நிந்திச்சாலும், அவங்களை விட்டுட்டு விலகி வந்தாலும், அவங்கள அசட்ட பண்ணாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று நீ போதிக்கிறியே. உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீர்களே. இது ஆண்டவருடைய கற்பனை கிடையாது, நீ ஏன் அதுல இந்த மாதிரி பாரம்பரியத்தை சேர்த்த அப்படின்னு கேட்கிறாரு. அதனாலதான் இவங்க நியாயப்பிரமாணத்தை வருகிற நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது தான், அதை அவங்க விசுவாசத்தினால தேடாம தங்க கிரியினால தேடினதை நம்ம பார்த்தோம். அதே போல நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த நீதியையும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் அவங்க விட்டுட்டு அதுல இருக்கிற சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு அதை போய் பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாயையும் தகப்பனையும் நிந்திக்கிறவன் கொல்லப்படணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? தேவன் கற்பித்திருக்கிறாரு. நீ என்ன சொல்ற? நீ அந்த மாதிரி போதிக்கிறியா? இல்லையே. அவங்களுக்கு எதனா உதவி செஞ்சுட்டா நம்ம கடமை தீர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தாயையும் தந்தையும் நீ கவனிக்காம போனாலும், அவங்களை அசட்ட பண்ணாலும், அவங்களை கனம் பண்ணாம போனாலும் அதனால ஒண்ணுமே கிடையாது என்று நீ போதிக்கிறியே. அப்படி உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனை ஏன் அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஆமென். மாயக்காரரே, உங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை என்ன பண்றாங்களா? மனுஷனோட கற்பனை, அது தேவனோட கற்பனை கிடையாது. மனுஷனுடைய கற்பனை தான் பாரம்பரிய உபதேசம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவங்களை பத்தி சொல்றாரு. அப்போ இவங்க தங்கள் வாயினால என்னிடத்தில் சேர்றாங்க. இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தாவே கர்த்தாவே நோக்கி கூப்பிடுறவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் இதை திட்டவட்டமாக வசனத்தின் மூலமா நம்மளுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்திருக்கிறார்கள் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அன்று அவர்களுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு இருக்கிற பாரம்பரிய உபதேச கடைபிடிக்கிற, தான் செய்கிறது என்னதென்றும் தான் பேசுகிறது என்னதென்றும் அறியாமல் நியாயப்பிரமாண போதகராய் இருக்கிற இந்த நியாயப்பிரமாண போதகர்களுக்கும் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து தான் உறுதிப்படுத்துறார். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்?
கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். ஆமென். இது இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே இதனால்தான் அந்த வசனமே ஆரம்பிக்குது இல்லையா? ஜெருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் வந்து, உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க பாருங்க, முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறாங்க, அவங்க கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறாங்களே, இதனால அவங்க தீட்டுப்பட்டவங்களா ஆயிட்டாங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பதில் அளிக்கிறாருன்னு பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். ஆமென். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். அவங்கள மாதிரி பாரம்பரிய உபதேசத்துக்கு அடிமை ஆகாம அதுல இருக்கிற நீதி என்ன, நியாயம் என்னன்றதை தெரிஞ்சுங்க, அதுல இருக்கிற விசுவாசத்தை விட்டுடாதீங்க, நீங்கள் கேட்டு உணருங்கள் அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது இல்லையா? வாய்க்குள் போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலிருந்து புறப்பட்டு வருதுன்னா அது எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆமென். வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இருதயத்தில் இருக்கிறது தான் என்ன பண்ணும்? வாய் பேசும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துமே தவிர, நான் சாப்பிட்ற பொருள் என்னை தீட்டுப்படுத்துமான்னு கேட்டா அது தீட்டுப்படுத்தாது. ஏன்னா அது என்ன பண்ணும்? அது ஆசன வழியா வெளியேறிடும். ஆனா வாய்க்குள்ள இருந்து புறப்படுகிறது பாத்தீங்களா, அந்த வார்த்தை அது எங்க இருந்து வருது? என் இருதயத்தில் இருக்கிறது தான் வாயிலிருந்து பேசப்படுகிறது இல்லையா? எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அதனால்தான் யாதொரு கசப்பான வேர் உங்க இருதயத்தில் முளைத்திலும்பாந்தபடி இருங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதான். ஏன்னா அது அநேகரை தீட்டுப்படுத்தும். இப்போ அதேதான் பவுல் கொலேசியர்ல எழுதுறாரு. நியாயப்பிரமாணத்தை பாத்தீங்கன்னா, அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இல்லையா? அதனால போஜனத்தை பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளை மாத பிறப்பை குறித்தாவது, ஓய்வு நாட்கை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. இவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அதுல இருக்கிற நீதியும் நியாயத்தையும் விட்டுட்டு, விசுவாசத்தையும் விட்டுட்டு, அந்த சம்பிரதாய சாங்கியத்தையும் எதுக்காக அதை செய்ய சொன்னாரோ அந்த நீதியை விட்டு வெறும் சம்பிரதாயத்தை பிடிச்சிட்டாங்க. அதனால்தான் மனுஷனுடைய கற்பனையின்படி, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய கற்பனையின்படி போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசியாதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவை எல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனை சுய இஷ்டமான ஆராதனையையும், மாயமான தாழ்மையையும், சரிகிற ஒடுக்கத்தையும் பற்றின நாணம் என்கின்ற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கு ஒழிய மற்ற ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமா இருக்காது. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்காம சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு அதெல்லாம் புரிச்சுக்கின்னு பாரம்பரிய உபதேசத்தை நம்ம கடைபிடிக்க கூடாது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல இருக்கிற ஆவிக்குரிய வசனங்களே அவங்க அப்படிதான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எதற்காக சொன்னாருன்றதை புரிஞ்சுக்காம அதை அப்படியே எழுத்தா நினைச்சு அதை கடைபிடித்து விழுந்து போறாங்க. ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்தி பார்க்காம எழுத்தா பாக்குறாங்க. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சீஷரோட கால்களை கழுவுனாரு. இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்றாரு. இதை வந்து எதுக்காக செய்யறான்னு சொல்றான், இது உங்களுக்காக செய்யப்படுகிறது, இது நாங்க என்ன மாதிரியா நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்றாங்க, உட்கார வச்சு எல்லாரோட சீஷரோட கால்களை கழுவுறாங்க. ஆண்டவர் இதை எதுக்காக செய்ய சொன்னாரு? நானே போதகர் என்று சொல்றீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நான் போதகர் தான், நானே உங்க பாதங்களை கழுவுனா
நீங்க எப்படி இருக்கணும்? நீங்களும் ஒருவருக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். மேன்மையா பாராட்டாம, பெருமைப்படாம, தங்கள் கடமையை மாத்திரம் செஞ்சோம்னு சொல்லி நம்மளோட தாழ்மையா இருக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் செஞ்சு காட்டின இந்த சடங்கை இவங்க என்ன பண்றாங்க? திரும்பவும் அந்த சடங்காவே பிடித்து கொண்டு அதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தை விட்டுட்டாங்க. அதே தான் அவங்க பரிசேயரும் சதுசேயரும் பண்ணாங்க. பாரம்பரிய உபதேசம் தேவனுடைய கற்பனையை அவமாக்கும்படியாக அதுல இருக்கிற நியாயத்தின் நீதியை விட்டுட்டாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ உபதேசம்னா திராட்சரசம் அப்படின்றத பார்த்தோம். திராட்சரசம்னா உபதேசம். அது புது திராட்சரசன்றது இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். பழைய திராட்சரசன்றது பாரம்பரிய உபதேசம் அப்படின்றது பார்க்கலாம். அப்போ துருத்தினா என்ன அப்படின்ற அந்த கேள்வி கேட்டு பார்க்கலாம். துருத்தி என்றால் உள்ளம் அல்லது இருதயம் என்று நம்ம பார்க்கணும். சரி, வாசிக்கலாம். யோபு 32 அதிகாரம் 18-19 வசனங்கள். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்து புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்கிறது. ஆமீன். ஆமீன். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறதாம். இந்த வார்த்தைன்றது என்னது? தேவனுடைய உபதேசம் இல்லையா? அப்போ உபதேசம்னா எங்க, யாரோட, எந்த உபதேசம் முதல்ல அது எங்க போய் நிறைந்திருக்குமா? இருதயத்தில் நிறைந்திருக்கும். என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது, இதோ என் உள்ளம் அடைக்கப்பட்டிருந்த புது துருத்திகளை முதலாய் பீர பண்ணுகிற புது திராட்சரசம் போல் இருக்குது. அப்போ அங்க துருத்தின்றது எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ளத்தை குறிக்குது. எப்படி திராட்சரசத்தால துருத்தியில அடைக்கப்பட்டிருக்குமோ, நம்ம உபதேசம்ன்றது நம்ம இருதயத்துல தான் இருந்திருக்கு. எப்படி திராட்சரசத்தை ஒரு துருத்திகளை அடைத்தி வைப்பாங்களோ அதே போல நம்ம இருதயங்கள்ல என்ன இருக்கும்? இந்த உபதேசங்கள் தங்கி இருக்கும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். துருத்தினா உள்ளம், இருதயம் அப்படின்றதுக்கான வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 62 அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் என்ன பண்ணுமா? உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். அப்போ இருதயத்துல என்ன இருந்தது? கவலை தங்கி இருக்குதுல்ல. நம்ம கஷ்டங்களோட கவலைகள் எங்க இருக்கு? நம்ம இருதயத்துல தான் தங்கி இருக்குது. அப்போ இருதயத்துல என்ன அடைத்திருக்குது? இந்த கவலைகள் அடைத்திருக்கு. அப்போ இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாத்தையும் ஊற்றினா துருத்திகள் இருக்கிற திராட்சரசத்தை ஊற்றுங்கன்றார். அப்போ துருத்தின்றது இங்க இருதயத்தை குறிக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமீன். ஆமீன். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறான். அவர் எண்ணி இருக்காராம். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வைனா, என்னுடைய கண்ணீரை உம்முடைய இருதயத்தில் வைங்க, என்னுடைய கண்ணீரை உம்முடைய உள்ளத்தில் வைங்க. அததான் அந்த உள்ளம் அப்படின்ற எழுதத்துக்கு பதில தான் அங்க துருத்தின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏன்னா துருத்தி உள்ளத்தை குறிக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ அவங்க இருதயத்துல அவரு அதை வச்சிருக்கிறாருன்றத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய கவலைகளை, கண்ணீர்கள் எல்லாமே அவர் விசாரிக்கிறபடியால். இதனால நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நம்மை பற்றி எல்லாமே அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுபாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஆமென். அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால தேவனிடத்துல ஜெபம் பண்றதுக்காக, விண்ணப்பம் பண்றதுக்காக போறாங்க இல்லையா? கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அன்னாள் தன் இருதயத்துல என்ன பண்ணாலாம்? பேசினாள் சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. அப்போ தன் இருதயத்துல இருக்கிறத பேசின்னு இருக்காங்க இல்லையா?
அவளுடைய உதடுகள் மாத்திரம் என்ன பண்றது, அசையுது, அவள் சத்தமோ கேட்கல. ஆகையால் அவன் என்ன நினைச்சிருக்கானா, அவங்க குடிச்சு வெறியா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறியா இருப்பாய், உன் குடியை விட்டு உன்னை நீக்குன்னு சொன்னதுக்கு அங்க அன்னாள் சொல்ற பதில பாருங்க. அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளசேதம் உள்ள ஸ்ரீ, அதாவது மனக்கவலையாய் இருக்கிற ஒரு ஸ்ரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அப்போ இருதயத்துல இருக்கிற கவலையெல்லாம் என் ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்தினேன்னு சொல்றாங்க. அப்போ இது எங்க போய் தங்குது? இருதயத்துல தங்குது. அதே போலதான் உபதேசமும் நம்ம இருதயத்துல தங்குது. துருத்தின்றது உள்ளம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். திராட்சரசம் துருத்தியில் இருப்பது போல உபதேசம் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கு. அப்போ புது திராட்சரசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உபதேசம். பழைய திராட்சரசம்ன்றது பரிசேயருடைய பாரம்பரிய உபதேசம். அதை இன்னைக்கும் சிலர் கடைபிடித்து வராங்க. சிலர்ல நிறைய பேர் நியாயப்பிரமாண போதகராக இருக்கவே விரும்புகிறார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல வேசித்தனமான உக்கிரமான மதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதியிருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். ஆமீன். ஆமீன். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, அது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றது. அப்போ வேசித்தனமான உக்கிரமான மதுன்னா, வேசித்தனன்றது சிலை வழிபாடை குறிக்கிறது, உக்கிரமான மதுன்றது கள்ள உபதேசம், ஆண்டவருக்கு விரோதமான உபதேசம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான சில வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். ஆமென். ஆமென். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும், அதுதான் வேசித்தனம்னு சொல்லி எழுதிருக்கு. வேசித்தனமான உக்கிரமான மது. வேசித்தனம் பண்ணுகிறதுக்குன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதையும் அதை புசிக்கிறதும் அதை வணங்குறதும் தான் வேசித்தனம். ஏன்னா, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் சொல்லியிருக்கு. அப்போல நான் உங்களை கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதனால நமக்கு கிறிஸ்து எனும் ஒரே தேவன் தான் இருக்கிறார். ஒரே புருஷனை உடையனா ஒரே தேவனை உடையவர்களா நம்ம இருக்கு. எனக்கு 3 புருஷங்க இருக்கிறாங்க, இல்ல நான் எல்லாரையும் வணங்குவேன், மாதாவும் வணங்குவேன், அவங்களோட அப்போஸ்தலர்களையும் வணங்குவேன், நான் தொடுற பொருள் வேலை செய்யற பொருளையும் வணங்குவேன்னா இதெல்லாம் வேசித்தனம். அது ஆவிக்குரிய வேசித்தனம் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அதனாலதான் விக்கிரகங்களுக்கு படைத்தவைப்பட்டவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய போதனை சொல்லி எழுதியிருக்கு. அதுதான் உக்கிரமான மது, வேசித்தனமாகிய உக்கிரமான போதனை இல்லையா. போதனையை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிற உன்னிடத்தில் உண்டு. அப்ப அந்த போதகத்தை கை கொள்ளுறதுதான் உன்னிடத்தில் உண்டு. நான் உக்கிரமான மதுவை குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த உக்கிரமான மது, வேசித்தனமான உக்கிரமான மதுன்றது சிலை வழிபாடு, ரோமன் கத்தோலிக்கால உண்டாகி இருக்கிற கள்ள உபதேசங்கள், ரகசிய வருக, இந்த சிலை வழிபாடு, ஆண்டவர் போதனைக்கு எங்கெங்கெல்லாம் மாறுபாடான போதிக்கிறதோ இதுக்கு எல்லாமே தாய் யாருன்னு பாத்தீங்கன்னா இது ரோமன் கத்தோலிக் தான். எரேமியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரோட அன்பை எப்படி இருக்குது பாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட,
அவள் அவனிடத்தில் இருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்திலிருந்து இனி திரும்பி போவானால் அந்த தேசம் மிகவும் தீட்டுப்பட்டதா இருக்கும் இல்லையா? அப்போ இங்க தேசம் சொல்லி எங்க யார சொல்லிருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு. அப்போ புருஷன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வமாக பாகாலுக்கும் மலையோடும் மரத்தோடும் போய் அவங்க கூட வேசித்தனம் பண்ணாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? என்ன பண்றாங்க? அதை வணங்குறாங்க, அதுக்கு முன்பாக படைத்து அதை சாப்பிடுறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன சொல்லுவ? அது தீட்டுப்பட்டிருக்கும், நீ சேப்பியா? உன் மனைவியை சேப்பியா? அது மாதிரி யாருக்கிட்டே போயிட்டு வந்தா இந்த மாதிரி சேப்பியா? வேசித்தனம் பண்ணிட்டு வந்தா நீ சேப்பியா? நானும் அப்படி இல்லை, நீ மனம் திரும்பி வா, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் மனம் திரும்பி வா, அந்த வேசியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வாங்க, அன்புள்ள என் ஜனங்களேன்னு சொல்றாரு. அந்த ஜனங்களை அவர் நேசிக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் அறியாம அவர் அந்த உக்கரமான மதுவினால போதையினால அவங்க மயங்கி இருக்கிறாங்க. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது, அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. எரேமியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். ஆமேன். கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு இல்லையா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணாள். அப்போ மலையிலையும் பச்சையான சகல மரத்தின் கீழையும் போய் வேசித்தனம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். ஆமேன். ஆமேன். கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள். யாராவது கல்லு கூடவும் மரம் கூடவும் விபச்சாரம் பண்ண முடியுமா? ஆண்டவர் எல்லாமே ஓமையாதான் பேசுறாரு. எழுத்தா பார்த்தா அது அப்படிதான் கொல்லும். அப்போ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லையும் மரத்தையும் வணங்கினாங்க, அதுக்கு தூபம் காட்டினாங்க, அதுக்கு படைத்து என்ன பண்ணாங்க? அதை புசித்தாங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 17 - 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை நீ எடுத்து உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையலாடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாக படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள். வாசிச்சோம் இல்லையா? எப்படி பாருங்க, நான் உனக்கு கொடுத்த என் பொன்னும் என் வெள்ளியுமான உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்து நீ என்ன பண்ணியா? உனக்கு ஒரு ஆண் சுரூபங்களை உண்டாக்கி அவைகளோட வேசித்தனம் பண்ணாங்க. எப்படி வேசித்தனம் பண்ணாங்க? உன் சித்திரத்தை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளுக்கு முன்பாக என்ன பண்றாங்க? படைத்து அதை சாஷ்டாந்தமா விழுந்து வணங்குறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறான்னு சொல்லி வேதவசனம் அதனாலதான் எழுதியிருக்கு. நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ என்ன பண்ற? நீ அவைகளை உன் சுகந்த வாசனையாக அதுக்கு முன்னாடி படைத்து வணங்கி உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து என்னை ரட்சியன்னு சொல்லி வணங்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரக்கட்டையை எடுக்கிற, அதனால வீடுகளை செய்யற, அதனால ஜன்னல்கள்ல இருக்கிற ஜன்னல் கதவு செய்யற, கதவு ஜன்னல் இது போல செய்யறீங்க. மீதி இருக்கிறத என்ன பண்றீங்க? நெருப்பு மூட்டி அப்பம் சொல்றீங்க. மீதியா இருக்கிற கட்டைய ஒரு ஆண் சொரூபமா உண்டாக்கி அதை போய் சாஷ்டாந்தமா விழுந்து வணங்கி கடவுளே என்னை காப்பாத்துன்னு சொல்லு. அப்போ என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறாங்கன்னு சொல்லி எழுதிருக்கலையா? என்னடா, அதுக்கு நம்ம தானே ஆணி வச்சு அதை டைட் பண்ணி அதை அசையாதபடி நிறுத்தி வச்சோம். நம்ம தானே அந்த மரத்துல இருந்து ஜன்னலை செஞ்சோம். நம்ம தானே இதை கதவை செஞ்சோம். அப்படி விக்கிரத்து ஆராதனை செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை இருக்கிறாரு. அவருடைய கட்டளைகளை மீறுகிறதே பாவமாச்சு. அப்போ உக்கிரமான மது சொல்லி எதை பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னா, வேசித்தனமாகிய உக்கிரமான மது, நான் சிலை வழிபாடு வணங்க சொல்லி மாதாவையும் அப்போஸ்தலர்களையும் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குமே ஒரு சிலையை உண்டு பண்ணி வணங்க சொல்றதுதான் இந்த கள்ள உபதேசம்,
உக்கிரமான மதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வேசித்தனமாகிய உக்கிரமான மதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களே அந்த வேசியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்ற. அப்போ அன்போடு ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்காக தான், எல்லோரும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் அந்த ஜனங்களை அன்போடு கூப்பிடுறாரு. பாவம், அந்த ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க, பிசாசனோட பிடியில சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த போதையான அந்த கள்ள உபதேசத்தினால, உக்கிரமான மதுனால மயங்கி இருக்கிறாங்க. அவங்கள சாந்தத்தோட உபதேசத்தை பண்ணி அவங்கள ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. இன்னைக்கு நிறைய வசனங்கள் நம்ம இந்த ஓமைக்கான வசனங்களை பார்த்தோம் இல்லையா? ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அப்போ பழைய வஸ்திரன்றது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி, கோடி துண்டுன்றது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது உண்டாகும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவநீதின்றத பார்க்கணும். இது ரெண்டையும் நம்மளால இணைக்க முடியாது. இணைத்தால் அது அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அது ஒன்றோடு ஒன்று இணைக்க முடியாதுன்றதுக்கான வசனங்களை பார்க்கிறோம். ஏன்னா இது கிரியையினால உண்டானது, இது கிருபையினால் உண்டானதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல புது திராட்சரசம்ன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆவியின் உபதேசங்கள். இது பழைய திராட்சரசம்ன்றது பாரம்பரிய உபதேசம் அப்படின்றதுன்னு பார்க்கிறோம். அது சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு. அதுல நியாயப்பிரமாணத்துல இருக்கிற நீதியை நியாயத்தையும் விட்டுட்டு சம்பிரதாயத்தையும் சாங்கியத்தையும் பிடிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். துருத்தின்றது உள்ளத்தை குறிக்கிறது. புது திராட்சரசம் புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்போது இரண்டும் பத்திரமா இருக்கு. ஆண்டவருடைய உபதேசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நல்லா நம்ம பிரகாசிப்போம். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள் சொல்லி நம்மளை பார்த்து எழுதி, சபையை பார்த்து கொண்டு எழுதி. அப்போ இந்த வசனத்துக்கான விளக்கங்களை ஆவியானவர் வசனங்களோட நம்ம பார்க்கும்படியாக செய்தார். இதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாது. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான வேத வசனங்களை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கப்பா. நாங்கள் இன்னும் உண்மை புரிந்து கொள்வதற்கு, உண்மை அறிகிற வாசனையை அதிகமாக தெரிந்து கொள்வதற்காகவும் எங்களை முழு நேரமும் உங்களுக்காக ஒப்புக் கொடுக்குற கர்த்தாவே, எங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்குற கர்த்தாவே, உங்களை பற்றி எதனா புதுசா நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் வேத வசனத்துக்கு மறைப்பொருள் நாங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அவங்க தேவ வசனங்களை கருத்தா ஆராய்ந்து உங்களுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளும்படியாக அவங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை பரிசுத்தம் படுத்தும் கர்த்தாவே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்படும்படியாக நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வசனத்தின் நிமித்தம் எங்களை காத்துக்கொண்டு எங்களை ரட்சியும் கர்த்தாவே. உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் எங்களை ரட்சியும் கர்த்தாவே. எங்களுடைய நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல, அழுக்கான கந்தலை போல இருக்கிறது கர்த்தாவே. நாங்க எங்க நீதியை நம்பி உங்களிடத்துல வரல ராஜா. உங்களுடைய மகா இரக்கங்களையும் உண்மையும் பரிசுத்தையும் நம்பி நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய இரக்கத்தினாலும் எங்களை ரட்சித்தரும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.